அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது அருமையான ராசிங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. ஆனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில், கிரகநிலை இதையெல்லாம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வருகின்ற நாட்கள் சாதகமான பலன் கிடைக்க போகுதா, அசுப பலன் ஏதாவது கிடைக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, மூலமாக, பூராடமா, உத்திராடமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சனி, சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான், சுக்கிரன் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அதே மாதிரி சூரியனும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே கிரக நிலை தனுசு ராசி என்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க இருக்கு, என்னென்ன பாதகமான பலன்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட இறுதியில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா வில். அன்பு என்ன பண்ணும், குறி வச்சு தாக்கும். அதே மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சு செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். சாதனை வில் என்பதனால சராசரியாக மனிதராய் பிறந்து நல்ல ஒரு செயல்களை செய்து பொறுமையாக பணி செய்து பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி. இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புகழ் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள நபரோடு சேர்ந்து சிரமப்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது தவறாக இருக்காங்க, பிள்ளைங்க சரியான பாதையில் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்கள். இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அடுத்து என்ன வேலை செய்யலாம், என்ன பண்ணலாம், எதில் முதலீடு பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. வருகின்ற நாட்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கணவன் மனைவி இடையே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்பு இதெல்லாம் தோன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நிலையை உங்களால் சரி செய்ய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது. சுங்கத்துறையில் இருக்கிறவங்க, வருமான வரித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உயர் பதவி, அதே மாதிரி சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாறுதல் கிடைக்கும், அதே நேரத்தில் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் உள்ள பாடமாக தான் அமையும். தொழில் அதிபர்கள் குறிப்பாக தொழிலில் சிறு சிறு சுணுக்கங்களை இந்த டைமு பயன்படுத்துறது நல்லது. வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சமச்சீராக இருந்த உங்களுடைய லைஃபு இனி நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. நல்ல செயலுக்காக நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில். இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த அந்த வீண் வாக்குவாதங்கள்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அடிக்கடி அவசியம் இல்லாமல் வெளியில் பயணம் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பணியில் சின்ன சின்ன இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் சின்ன சின்ன தடைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. பெற்றோர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சிறந்த
கலைஞர் என்ற பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை விஷயமா எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க. அந்த பயணத்தில் கூட ஏதாவது ஒரு விஐபியை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு தான், ஆனால் மற்றபடி லாபம் நல்லா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, நிராகரிக்க வேண்டாம். கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் இது அப்படின்னே சொல்லலாம். அரசிடமிருந்து மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு சலுகையில் அந்த டைமு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்துருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே வேளையில் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்த மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று பேர் புகழோட வள வருவீங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் முயற்சி பண்ணாமல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஓய்ந்து உட்காராமல் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓவிய பயிற்சியில் இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு திறமைக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதியும் இந்த டைமு தாராளமாக கிடைக்கும். அதனால் இந்த தனுசு ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிக்கிறது, உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க, நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரது வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சில்லறை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டிலலாம் ஒரு சிலருக்கு கிளை தொடங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. அதற்கு உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் எப்பவுமே இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை மட்டும் எப்பவுமே நீங்கள் தயங்காதீங்க. வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற 30 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகஸ்தருக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போடுங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரர் மத்தியில் நல்ல ஒரு ஒற்றுமை உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற 30 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர்லாம் சகோதரர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிரும். வழக்கு விவகாரங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற 30 நாட்களும் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வரன் தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அதெல்லாம் நீங்கள் பேசியே சரி செஞ்சுருவீங்க. வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுகிறது நல்லது. சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து ரொம்ப மகிழ்ச்சியான மாதமாக இந்த வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி தொழிலதிபர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி செய்வீங்க, அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைகள் பெற்றோருடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட காலமாக இருந்து வந்த அந்த சொத்து பிரச்சனை தீருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரையிலும் புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக படிக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது வியாழக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. அதுவும் சாமந்தி மலரை கொண்டு குருவிற்கும் அர்ப்பணித்து வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 9 வாரம் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.